सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। गुरुविष्णु ईश्वर गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமः. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆரம்பத்திலேயே ஸ்லோகத்துக்குள்ளே போக போகிறதில்ல. ஏன்னா நம்ம அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்லோகத்துக்குள்ளே we can just breeze through. அதனால் நான் வெரி ஃபியூ ஸ்லோகம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதை ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எந்த விதமான யாருடைய தயவு இல்லாமல் நம்மளே எல்லா ஸ்லோகத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா ஈஸ்வரன். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டாபிக். இது ஈஸ்வரன் டாப்பிக்கை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். தயானந்தர் எப்போ பேசும்போதும் ஈஸ்வரனை பற்றி பேசும்பொழுதும், ப்ரொஃபஸர் எப்போ ஈஸ்வரனை பற்றி பேசும்பொழுதும் அப்படியே நெகிழ்ச்சியாக அப்படியே நெகிழ்ந்து போகிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுடைய வார்த்தைகள்லேயே தெரியும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அத்வைதத்தை பற்றி பேசும்பொழுது ஈஸ்வரனுடைய பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன்னா யாருன்னு கேள்வி கேட்கலாமா? ஈஸ்வரன்னா என்னன்னு கேள்வி கேட்கலாமா? ஈஸ்வரன் எங்கே இருக்காருன்னு கேள்வி கேட்கலாமா? இத்தனை சந்தேகம் நமக்கு வருது. ஈஸ்வரனுக்கு ஒரு லொக்காலிட்டி கொடுத்துடலாமா? ஈஸ்வரன் வைகுண்டத்தில் இருக்கார், கைலாயத்தில் இருக்கார், இல்லை மனசுக்குள்ளே இருக்கார், கோவிலில் இருக்கார். ஒரு லொக்காலிட்டி கொடுக்கலாமா? வேண்டாமா? அதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும். அந்த ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். இதை முடிவு பண்ணாதான் பகவத்கீதையில் ஈஸ்வரனை பற்றி கண்ணபிரான் என்ன சொல்கிறாருன்றதையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் ஈஸ்வரன் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் என்ன சொல்கிறாருன்னா தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கோன்றார். ஈஸ்வரன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், நீ அவரை பக்தி பண்ணுன்னு அவர் சொல்லலை. தத்துவ ரீதியாக நீ ஈஸ்வரனை புரிஞ்சுக்கோ. ஸோ அப்போ அந்த தத்துவ ரீதியாக நம்ம ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரொம்ப தேவை. அது ஏன்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வரத்துக்கே ஒரு 5-6 வருஷமாச்சு. ப்ரொஃபஸரை கண்டினியூஸாக கேட்டு அதை மனசில் நான் உறுதி பண்ணிட்டு தான் நான் என்ன கிரகிச்சேன்டனோ அதை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பேச போகிறேன். என்னுடைய பேச்சில் தெளிவு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் ப்ரொஃபஸர் தான். அவருடைய பேச்சும் தயானந்தரோட பேச்சும் கேட்டதுனால தெளிவு. அந்த தெளிவில் ஏதாவது ஒரு தவறு வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நான் தான். ஏன்னா எனக்கு அதனுடைய ஸ்புரணம் சரியா இல்லை. நான் அதை கண்டிப்பாக மாற்றிப்பேன். இஃப் சம்படி பாயிண்ட்ஸ் தட் அவுட், கண்டிப்பாக நான் அதை மாற்றிப்பேன். அதை இன்னும் நிறைய சிரவணம் பண்ணி நிறைய நிதித்தியாசனம் பண்ணி நான் என்னுடைய சரியான கருத்து வர வரைக்கும் நான் பண்ணுவேன். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா இந்த ஈஸ்வரன் யாருக்கு? ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் வேணுமா? இல்லை. ஈஸ்வரன் யாருக்கு? நமக்கு தானே. ஸோ நம்மளேருந்தே நம்ம கதையை ஆரம்பிப்போம். ஹியூமன் பீயிங்ஸ் யார்? இந்த ஹியூமன் பீயிங்ஸ் கான்ஷியஸ், எஸ். செல்ஃப் கான்ஷியஸ். சாரி, முன்னாடியே சொல்லிடுறேன், சில இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு எனக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்பொழுது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு அது புரியும். நான் அதை அப்படி புரிஞ்சுட்டேன், அதையே உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எனக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் வார்த்தை தெரியல. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கான்ஷியஸ் பீயிங் அண்ட் தே ஆர் செல்ஃப் கான்ஷியஸ். செல்ஃப் கான்ஷியஸ் மட்டும்தானா? இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் லீட்ஸ் டு செல்ஃப் ஜட்ஜிங். செல்ஃப் ஜட்ஜிங்னா என்ன? நம்மளை நாமளே சீர் தூக்கி பார்த்துட்டே இருக்கோம். நம்மளை அனிச்சையாகவும் என்ன சொல்கிறது, நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னும் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம நம்மளை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் செல்ஃப் ஜட்ஜிங் நமக்கு இருக்குது. அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா ஜட்ஜ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் சுயமதிப்பீடு, அதே எக்ஸாக்ட்லி எஸ். இப்போது மங்கி எடுத்துக்கோங்க, நாய் எடுத்துக்கோங்க, அதுங்களுக்கு ஒன்றும் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லையே.
அதுக்கு ட்ரெஸ் வேணும்னு அவசியம் இல்லை, நம்ம தான் அதுக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்குறோம். அது ட்ரெஸ்ஸாக கேட்குறது, தங்கத்தில் போடுறோம், வைரத்தில் போடுறோம், பெடிகிரி டாக்னு சொல்கிறோம், ஸ்ட்ரீட் டாக்னு சொல்கிறோம், வீட்டு நாயின்னு சொல்கிறோம். அது அத்தனையும் நம்மளுடைய பார்வை தானே. நாய்க்கு எதுவுமே தேவையில்லையே. எந்த மங்கியாவது ட்ரெஸ் கேட்குறதா? கேட்கலையே, அது பாட்டுக்கு ஜாலியாக தானே இருக்கு. தட் இஸ் கால்டு இன்ஹிபிட்டட் கான்ஷியஸ்னஸ். அனிமல்ஸுக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு இருக்கிறதுக்கு பேர் அன்இன்ஹிபிட்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு பேர். ஏன்னா நம்ம வி கீப் ஆன் ஜட்ஜிங் அவர் ஓன் செல்ஃப். கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இது தான் நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் கம்மியாக இருக்கே, ஓ நம்மக்கிட்ட அது நிறையவே இருக்கே மற்றவங்கள விட. இந்த மாதிரி நம்ம வி ஆல்வேஸ் கம்பேர். சம்டைம்ஸ் வி ஃபீல் லிமிட்டட், சம்டைம்ஸ் வி ஆல்வேஸ் கம்பேர் வித் அதர்ஸ். நம்மளோட அவங்களுக்கு நல்லா இருக்கு, அவங்களோட நமக்கு நல்லா இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்டல் இந்த டைப் இல்லாமல் நம்ம என்னைக்காவது இருந்திருக்கோமா? இல்லையே. கண்ணை திறந்த நேரத்துலேருந்து ஆரம்பித்து மூடுற வரைக்கும் இதே தான் ஸ்மரணை பண்ணின்னு இருக்கோம் கண்டினியூஸாக. இதே மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் நம்ம இருக்கோம். பிகாஸ் வி ஆர் அன்இன்ஹிபிட்டட் கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கிறதுனால. இது வரமா சாபமா அதை நம்மளே அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஒருத்தரும் முடிவு பண்ணிக்கலாம். வரமா எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம், சாபமா எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சுக்கலாம். சரி, இந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வருவோம். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், இந்த கம்பேரிசன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஃபீல் லிமிட்டட் இல்லையா? அவங்கக்கிட்ட 4 காரு, என்கிட்ட காரே இல்லை. வி ஆர் ஃபீலிங் அவர் செல்ஸ் லிமிட்டட். நாலேஜ் வைஸ் பெரிய மேதாவிலாசம், எனக்கு ஒன்றும் தெரியல, நான் ஒரு பாமரன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இக்னரன்ஸ் இருக்குது. வி ஆல் ஹாவ் இக்னரன்ஸ். எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கா? கழுகு மாதிரி நம்மளால் பார்க்க முடியறதா? அத்தனை உயரத்துலேருந்து பார்வை மங்கி தானே போகிறது ஒரு ஏஜுக்கு அப்புறம். பார்வையிலையும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா? ஸோ வி ஹாவ் லிமிட்டேஷன் இன் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி, எவ்ரி வாக்ஸ் ஆஃப் லைஃப். நம்மளுடைய லிமிட்னஸை உணர்ந்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஐ எம் லிமிட்டட் அப்படின்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி ஆல்சோ. வி ஆர் நாட் அன்லிமிட்டட். ரொம்ப ஆல் ஹெல்த்தியாக இருக்குமா? இல்லையே. ஒரு தலைவலி வந்தானா துடிக்கிற துடி நமக்கு தான் தெரியும். லிமிட்டட், வி ஆர் லிமிட்டட். அந்த தலைவலி வரும்போது லிமிட்டட், வயிற்று வலி வரும்போது, பல்வலி வரும்போது கேட்கவே வேணாம். வாய் திறக்க முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. யூ வில் நோ ஹவு லிமிட்டட் யூ ஆர். ஸோ இந்த லிமிட்டட்னஸ் நம்மளோடையே இருக்கு. ஃபீலிங் லிமிட்டட். ஓகே. ஸோ இந்த லிமிட்டட்னஸ் நம்மளை என்ன தேட வைக்கிறது? அண்ட் ஆல்சோ தப்பு பண்ணாமல் இருக்கோமா? வி ஆர் ஃபேலிபிள். இது வேற பெருமையாக வேற சொல்லிக்கிறோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தே ஆர் ப்ரோன் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். ஸோ வி டூ மிஸ்டேக்ஸ். வி அக்ரி, வி அக்செப்ட் தட் வி மேக் மிஸ்டேக்ஸ் இன் லைஃப். எஸ், தப்பு பண்ணுறோம். அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ. ஸோ நம்ம யார்? செல்ஃப் ஜட்ஜிங், லிமிட்டட், அண்ட் வி ஆர் நாட் ஆல் பவர்ஃபுல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த். லாங்கிட்டிவிட்டி வாழ்ந்துட்டே இருக்க போகிறோமா? இல்லையே. என்றைக்குமே அடுத்த நாள் என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. வி ஆர் கவுண்டிங் டேஸ். இன்னைக்கு நான் இருந்தேன்னா ஐ எம் பிளஸ்ட், தட் இஸ் மை பிளஸ்ஸிங், ஐ எம் கவுண்டிங் மை பிளஸ்ஸிங். இல்லைன்னா இல்லை. ஸோ இன் டேர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே எஸ், ஐ எம் லிமிட்டட். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்? வாட் டு வி நீட் ஆஸ் அன் அடல்ட்? என்ன பார்க்குறோம்? ஒரு இன்ஃபேலியபிளாக ஒன்று இருந்தா, ஒரு ஆல் பவர்ஃபுல்லாக ஒன்று இருந்தா, ஆல் நாலேஜ், எல்லாம் தெரிஞ்ச ஒரு நாலேஜ் ஒன்று இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்திருக்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால தானே நம்ம அதை தேடி ஓடுறோம். இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் மாத்திரையெல்லாம் போட்டுன்னு கொஞ்சம் நம்மளை ஸ்திரப்படுத்திக்கிறோம். ஏதோ நம்மளால இந்த மூப்பு ஜரா, இந்த இதை மட்டும் கௌமாரம், யவ்வனம், ஜரா, இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரிசர்ச் எல்லாம் கோயிங் ஆன், இட்ஸ் ஆல் கோயிங் ஆன். ஹவு டு கீப் யுவர் செல்ஃப் யங், யூத். ஏன் அதை தேடி போகிறோம்? பிகாஸ் வி லாங் ஃபார் சம்திங் விச் வி டோன்ட் ஹாவ். ஃபைன். ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆள் இருந்தா அப்படின்ற ஒரு எண்ணம். இது அடல்ட் ஆனதுக்கப்புறம். சரி, நம்ம ஊம்புக்குள்ளே போவோம். நம்ம பிறப்பிலேருந்து நம்ம ஆரம்பிப்போமே. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் காஸ் இது தயானந்தரோட ஸ்பீச்சில் தான் அவர் இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். நம்ம வி ஹவ் டு அட்டாக் த ரூட் காஸ். இதோட ரூட் காஸ் எங்கே இருக்கு? அம்மாவோட வயிற்றுக்குள்ளே வருவோம், ஊம்புக்குள்ளே வருவோம். அந்த பிரயாணத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். உள்ளே இருக்கோம், சுகமாக இருக்குது, 10 மாதம் அம்மாவே எல்லாம் சாப்பிட்ருவா, வேலை செய்ய வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக உள்ள நீந்தின்னு இருக்கலாம். ஒன் ஃபைன் டே வெளியே வரோம். சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம்.
ஸோ இத்தனை நாளாக அம்மா கிட்ட டிபெண்ட்டாக இருந்தாச்சு, வெளியில் வரலாம். இனிமேல் நம்ம இண்டிபெண்ட்டான ஒரு ஜீவனாக நம்ம வரலான்னு வெளியில் வரோம். முடியுறதா? இல்லையே. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். பசி தெரியறது, ஆனால் அம்மா கிட்ட பசிக்கிறதுன்னு கேட்க முடியல. ஏதோ ஒரு அசௌகரியம் உடம்புல, வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா லாங்குவேஜ் இல்லை. உடம்ப கொஞ்சம் நகர்த்தினா நல்லா இருக்கும் போல இருக்கு, நகர்த்த முடியல. எவ்வளோ எவ்வளோ வி ஆர் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம யாரோட தயவை தேடுறோம்? அம்மாவை தான் தேடுறோம். அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? வி லுக் அப், அம்மாவை தான் பார்க்குறோம். ஜெகத் ஜனனி, இந்த உலகத்துக்கே காரணமான ஜனனி அம்மா தான். அந்த ஜெகத் ஜனனியை தான் தஞ்சம். இப்போ ஒரு டோட்டல் ஹெல்ப்லெஸ்னஸ் நமக்கு என்ன கொடுக்கறது தெரியுமா? டோட்டலாக நம்ம ஒருத்தர்கிட்ட சரண்டர் ஆகணும். யார்கிட்ட சரண்டர் ஆகுறோம்? அம்மா கிட்ட தான் இல்லையா? கம்ப்ளீட்டாக அம்மாவை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோமா? எனக்கு பசிச்சா பால் கொடுப்பாளா, எனக்கு இங்கே முதுகில் வந்து அரிக்கிறது அம்மா பண்ணுவாளான்னு ஏதாவது யோசிக்கிறேனுமா? இல்லையே. கம்ப்ளீட்டாக வி சரண்டர். நீ தான் என்னை பார்த்துக்கணும், எனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். ஒன்றை தான் நான் முழுசாக நம்பி இருக்கேன். அம்மாவை நம்புறமா இல்லையா முழுசா? டு வி ஹேவ் எனி சாய்ஸ்? இல்லை. ஏன்னா நம்மளால எதுவுமே பண்ணிக்க முடியல. இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்களா, கம்ப்ளீட் சரண்டர், டோட்டல் சரண்டர். ஸோ இந்த அப்சல்யூட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அப்சல்யூட்டா ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்றோம், தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் ட்ரஸ்ட். எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதை பத்தின நமக்கு எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லை. அந்த குழந்தை கம்ப்ளீட்டா அம்மாவை அப்சல்யூட்டா சரண்டர் ஆகுதா, ட்ரஸ்ட் பண்றதா? ஓகே, அந்த ட்ரஸ்டோட தான் அதோட லைஃபே ஆரம்பம். திஸ் லைஃப் கோஸ் அப் டு 4.5 years வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்ல தான் அந்த குழந்தை வாழ்க்கையை நடத்தணும். எல்லாம் அம்மாவை பார்க்கறது, எதுவாக இருந்தாலும் அம்மாவை தான் பார்க்கும். பூச்சி வந்ததுன்னா அம்மாவை தான் பார்க்கணும். அம்மா என்ன சொல்றாளோ அதுதான் வேத வாக்கு, அம்மாவை தான் ஃபாலோ பண்றது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அந்த குழந்தையோட மனசுல அந்த அம்மாவை பத்தி, அந்த ஜனனியை பத்தி, அந்த ஜெகத் ஜனனியை பத்தி அது என்ன நினைக்கிறது? அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அம்மா வந்து தெரியாததே இல்லை. அம்மா தப்பே பண்ண மாட்டா. இது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மாவை 1008 குறை சொல்றோம், அது வேற விஷயம். அதை பத்தியே நான் பேசல. அம்மாக்கு என்ன தெரியும், உனக்கு என்னம்மா தெரியும், லூஸ் மாதிரி சொல்ற. அப்ப அம்மா லூஸ் ஆயிடுவா. அதை பத்தி நம்ம இப்ப பேசல. இது வந்து அந்த ஒரு 4 yearsக்குள்ள ஏஜ் இருக்கு இல்லையா, when it is absolute trust, அது வந்து அம்மா மேல அப்ளை பண்ணும்போது அது அம்மாவை எப்படி பாக்குறதுன்னு நான் சொல்றேன். அது அம்மாவை எப்படி பாக்குறது? எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். அதனாலதான் ஸ்கூல்ல போன உடனே குழந்தைங்கள்லாம் டீச்சர் சொல்றது மாறிடும். ஏன்னா அங்க ஷிஃப்ட் ஆகுது. எங்க டீச்சர் சொல்லிட்டாமா அதான் கரெக்ட். நவ் தெர் இஸ் a shift in trust. ஸோ அந்த ஷிஃப்ட் ஸ்கூல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு அம்மா தான் எல்லாம். ஸோ அந்த மதருக்கு மேபி அவங்களுக்கு ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் a human being. அவ ஜெகத் ஜனனி இல்லையே, அவளுக்கு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். மேபி ஷீ இஸ் ரொம்ப ரொம்ப நம்ம சொன்ன ரொம்ப உயர்வா அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு அம்மாவும் இருக்கலாம். அண்ட் as a human being அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனாலும் அந்த குழந்தை அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தை ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறது, ஓ அம்மாவும் தப்பு பண்ணுவாளே, ஷீ இஸ் நாட் இன்ஃபாலிபிள், ஷீ டென்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். அம்மாவுக்கு கோவம் வருதே, அம்மாவோட பிஹேவியர்ல கன்சிஸ்டன்சி இல்லையே, அன்னைக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு ஏன் கோச்சுக்கிறா, அன்னைக்கு மூடு நல்லா இருந்தது அம்மாவுக்கு, இன்னைக்கு ஏன் வள்ளுன்னு விழறா. ஸோ பிஹேவியர்ல கன்சிஸ்டன்சி இல்லை, கேரிங்ல கன்சிஸ்டன்சி இல்லை, எதுலையுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையே. அந்த குழந்தையோட மனசுல ஒரு பயம், ஒரு ஹேட்ரட்னு சொல்ல மாட்டேன், அம்மாவும் தப்பு பண்ணுவா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வருது. ஆனா இந்த ஒரு எமோஷனல், இந்த ஒரு அந்த குழந்தையோட மனசுல என்ன பதிஞ்சுதோ அது வந்து அந்த குழந்தையோட லேட்டர் லைஃப் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சில். அந்த 4 yearsக்கு ஒரு குழந்தைக்கு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த குழந்தையோட ஆளுமையை வந்து டிசைட் பண்றது. லேட்டரான அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் கூட நம்மளோட ஜீன்ல வர்றது, அந்த எமோஷனல் ஈக்யூன்னு சொல்றோம்ல, அதை டிசைட் பண்றது வந்து அந்த 4 yearsக்கு அந்த குழந்தைக்கு உண்டான அந்த என்வாயர்மெண்ட் தான். ஸோ அந்த என்வாயர்மெண்ட் எவ்வளோ நர்ச்சரிங்காக இருக்கோ குழந்தையோட ப்ராக்ரஸும் அது மாதிரி இருக்கும். அந்த என்வாயர்மெண்ட் ரொம்ப கண்டியூசிவாக இருக்கணும், லேர்னிங் ஆப்டாக இருக்கணும். அது இல்லைன்னா பின்னாடி இட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் த சைல்டு சைக்கலாஜிக்கலி பார்த்தோன்னா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அம்மா வந்து என்னதான் ஜெகத் ஜனனியாக இருந்தாலும் அவளுக்கும்
இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கே. ஓகே ஃபைன், இது ஒரு ரியாலிட்டியா இல்லையா? திஸ் இஸ் எ ரியாலிட்டி, we have to accept it. ஓகே, ஃபஸ்ட்டு ரியாலிட்டி நான் லிமிட்டட், அது ஒரு ரியாலிட்டி. ஐ எம் நாட் ஆல் நோயிங் ரியாலிட்டி, அண்ட் திஸ் இஸ் another ரியாலிட்டி. ஸோ பாருங்க, நம்ம எவ்வளோ ரியாலிட்டியோட நம்ம லைஃப்பில் டீல் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து we are just listing it out. இது ஒரு ரியாலிட்டி, ஃபைன். அடுத்தது வேரியபிள்ஸ், ஹிடன் வேரியபிள்ஸ் இருக்குது நிறைய. யாரோ ஆசையாக வாழைப்பழம் கொடுக்குறா, ஆசையாக இருக்குது, உரிக்கிற, தோலை உரிக்கிற, கீழே பிடிச்சுட்டு இருக்கேன் போல இருக்குது, சரியாக பிடிச்சிக்கல போல இருக்குது. கரெக்டாக கடைசி இது பிடிக்கும்போது அடியில் அப்படியே துண்டாய் தரையில் விழுது. நான் நினச்சேனா ஃபஸ்ட்டு தோலை உரிக்கும் போது நினச்சேனா நான் சாப்பிட மாட்டேன்னு? இல்லையே. எப்படி கீழே விழுந்தது? சாப்பிட முடிஞ்சுதா? ஹிடன் வேரியபிள் நமக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே. ஹிடன் வேரியபிள் அதே நம்ம டீல் பண்ணணும். டே டு டே லைஃப்ல நம்ம we have to deal with all the hidden variables which is going to mushroom up. கிரிக்கெட் பெஸ்ட். இப்போ என்ன கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு சீசன். எப்போவுமே சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தான், பால் வந்து 6 அடிக்கணும் 4 அடிக்கணும்னு தான் ஆசை. அப்படி நினச்சி தான் எய்ம் பண்ணுறோம். டக் அவுட் ஆரமே, ஸ்டம்ப்டு பேக்கில் ஸ்டம்ப் எகிருது, 2 ஸ்டம்ப் எகிரி போகுது. அப்படியே ஆச்சரியப்பட்டு திரும்பிறோம், என்னடா அது 6, இந்த பால் வந்து கரெக்டாக வந்திருக்கு, ஃபுல்லாக வந்திருக்கு, அடிச்சோன்னா 6, எப்படி ஸ்டம்ப் ஆச்சு? ஹிடன் வேரியபிள். கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யூ கான்ட் கண்ட்ரோல். அண்ட் வி ஆர் டீலிங் வித் லாட் ஆஃப் ஹிடன் வேரியபிள்ஸ் இன் லைஃப். ஓகே, ஸோ இந்த ஹிடன் வேரியபிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்மளால? முடியாது. ஓகே சரி, நோன் வேரியபிள்ஸ் நமக்கு எல்லாமே தெரியாததா இருக்குது, தெரியறதே. சரி, நாளைக்கு வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு மாதம் எனக்கு ஒரு 30,000 ரூபாய் வேணும். சரி, நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியும். நோன் வேரியபிள் தான், சேர்த்து வச்சுக்கணும். அதில் தான் இந்த பழக்கம்லாம் வந்தது. ஃப்யூச்சருக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது, ஃப்யூச்சருக்கு நம்ம வீடு கட்டுறது, எல்லாமே இந்த நோன் வேரியபிளை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம வந்து நோன் வேரியபிளில் போட்டுடலாம். ஏன்னா ஓரளவுக்கு நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஹெல்த் இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆரம்பத்துலேருந்தே சுகர் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே கேர்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இந்த நோன் வேரியபிளை விட ஹிடன் வேரியபிள் தான் ஆக்சுவலி நமக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ரோடில் ஒன்றும் இல்லை, ஓரமாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஹிடன் வேரியபிள் ஓரமாக தான். நான் நடு ரோட்டில் கூட நடக்கல, ஓரமாக தான் நடக்கிறேன். ஏதோ அந்த நேரத்துக்கு வந்த ஒரு காரில் பிரேக்கு ஃபால் ஆகி என் மேலே மோதணும்னு என் தலையிட்டா எப்படி வந்தது? ஹிடன் வேரியபிள். நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? வீட்டுக்குள்ளாரே இருந்தானா கூட இடிஞ்சு மண்டையில் விழுந்து போகணும்னு இருந்தா ஹிடன் வேரியபிள். நோ, we cannot. This reality we have to accept it. So this is one more reality. இந்த மாதிரியான ஆல் ஹிடன் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் மனசுல கொண்டு தான், ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம இன்னைக்கு இல்லை, ஜென்ம ஜென்மமா இருக்கும் நம்ம. அப்போ மனசுல ஒரு விருத்தம், விருத்த விவகாரிக்கம் அப்படின்னு தயானந்தர் சொல்றாரு. இது பேர் விருத்தினாலே மனசுல வர்றதுதான். இது ஒரு விவகாரத்துக்கு தேவைப்படுற ஒரு விருத்தி. இது விவகாரம்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப், அதுக்கு தேவைப்படுற ஒரு விருத்தி தான் இந்த விருத்த விவகாரிக்கம். இந்த ஈஸ்வரனை பத்தின ஒரு சிந்தனை நமக்கு அப்பதான் வருது. ஓ, ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தா இன்ஃபாலிபிளா தானே இருப்பார், எல்லா விதமான கல்யாண குணங்களோட, குறையே சொல்ல முடியாத, எப்பவுமே நிறைவா, எவ்வளோ யோசிச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஸோ தட் வி கேன் டோட்டலி சரண்டர் அவர் செல்ஃப்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆத்மா இருந்ததுன்னா நம்மளா சரண்டர் ஆயிடலாமே. இது எல்லாமே பக்தி தான், இது எல்லாமே துவைத்த பாவனை தான். நான் இன்னும் அத்வைத்தத்துக்குள்ள வரல. இது எல்லாமே துவைத்த பாவனை தான். இந்த துவைத்த பாவனை ஏன் வந்தது நமக்குள்ள, ஒரு இது விவகாரிக்கமா ஏன் வந்ததுன்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான். ஓகே, வந்துதா நினைக்கிறோமா? ஆல் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியறதா? இல்லையே. எவ்வளோ இக்னரன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனால் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தெரியாது, இது மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ ஆல் பவர்ஃபுல். நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் அட் த மேக்ஸிமம் 100 வயசு 105 வயசு, அதுக்கப்புறம் நான் இல்லை. ஆனால் ஈஸ்வரனுக்கு எப்போவுமே நித்தியமாக இருக்கிறவர். நமக்கு என்னென்னலாம் இல்லையோ அது எல்லாத்தையுமே கரஸ்பாண்ட் பண்ணி ஒரு விருத்த விவகாரிக்கத்தை நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய வேதாஸ் இதை அப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் இது தேவை. இது ஒரு வேதிக் விஷன். இது
இந்த விருத்த விவகாரிக்கம்ன்றது ஒரு வேதிக் விஷன். அதை தான் வேதத்தோட கர்மகாண்டத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. எத்தனை கர்மங்கள் பண்றோம், இந்த இந்த தெய்வத்தை இது பண்ற, அதெல்லாம் தெய்வத்தையா நம்ம குளிர் வைக்கிறோம்? நம்மளுடைய ஹிடன் வேரியபிள்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அதெல்லாம் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் தேவைப்படுறது நமக்கு. ஏன்னா நம்ம விவகாரத்துக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மனோநிலை நமக்கு தேவை. அதை தான் இந்த வேதிக்கு இது சொல்றது. கர்மம் பூரா அதுதான். வேதாந்தம் எப்போ வருது? அந்தத்துல தான் வருது. வேதாந்தத்துக்கு வருவோம், டச் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வேதாந்தம் என்னன்றது நமக்கு புரியும். ஓகே, ஸோ ஹிடன் வேரியபிள் ஃபைன். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வராவை என் மனசை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஈஸ்வராவை பிலீவ் பண்ணணுமா? அடுத்த கேள்வி. ஏன்னா எல்லா மதத்திலையும் சொல்றது என்னன்னா, கடவுளை நம்புன்னு தான் சொல்றது. கடவுளை புரிஞ்சுக்கோன்னு சொல்ற ஒரே மதம் நம்ம இந்த மதம் தான், ஹிந்து மதம் தான். ஹிந்து மதத்திலையும் அத்வைதம் தான் சொல்றது, கடவுளை புரிஞ்சுக்கோ, நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் பிலீஃப், வெதர் யூ பிலீவ் இன் காட் ஆர் நாட். யூ டோன்ட் ஹேவ் டு பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட். கடவுளை புரிஞ்சுக்கோ. அந்த தான் இப்ப நம்ம பண்ண போறோம். அந்த கடவுளை தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் காட், உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. எஸ், ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ்டா இருக்கும். யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் லைஃப். ஸோ அதுக்கு ஈஸ்வரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ்வரா நோ, பட் வி ஆர் நாட் கோயிங் டு பிலீவ் இன் ஈஸ்வரா. நோ 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 நோ. நம்ம கடவுளை நம்புன்னு பத்தி நம்ம சொல்ல போறது இல்லை. வி ஆர் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ்வரா. சரிதானே? கரெக்டா? ஃபைன், ஓகே. ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். அந்த புரிஞ்சுப்போம் கடவுளை. ஓகே, பார்க்கலாமே. அதை விபில் அன்வில் நம்ம இதை அதை பத்தி தான் இப்ப இந்த தர்க்கமே. கடவுளை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நன்மையா, கடவுளை பிலீவ் பண்றதுனால நமக்கு நன்மையான்றது நம்ம தான் சீர்தூக்கி பார்க்கணும். அது யாருமே சொல்ல வேண்டாம். அது நீங்களே நீங்க அந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்க அதுக்கு பதிலும் உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த செஷனோட இதுவே. நான் எதுக்கான ஆன்சரும் நான் கொடுக்க போறது இல்லை. I am not going to give answer to anything. You are going to find answer for yourself after the understanding. I am going to give you only understanding. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபெசிலிட்டேட் பண்றது தான் என் வேலை. நான் சொல்யூஷனே கொடுக்க மாட்டேன். I am going to facilitate the understanding of Ishvara. You understand and you find out கடவுளை புரிஞ்சுக்கிறது நல்லதா, நம்புறது நல்லதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஃபைன், எஸ், ஓகே. சரி, இந்த பிலீஃப் சிஸ்டமை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். என்ன மேடம் ஸ்லோகத்துக்குள்ள போகாம இதெல்லாம் பேசுறீங்க? ஏன்னா அந்த ஸ்லோகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் அந்த ஸ்லோகம் புரியும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஸ்லோகம் 2 தான். ஆனா அதுக்கு இத்தனை பீடிகை ரொம்ப தேவைப்படுறது. ஏன்னா அது அவ்வளோ அர்த்தங்கள் அது உள்ளடக்கி இருக்கு. அந்த 4 வரியில அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும், நம்பணும் இல்லை, புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம பிலீஃப் சிஸ்டமை பற்றி கொஞ்சம் பேசுவோம். வாட் இஸ் பிலீஃப்? எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஹிமாலயாஸில் போனான்னா அங்கே ஒரு பிரம்மகமலம் ஒன்று இருக்குது, அது வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும், அது பெருசாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேக்ட். அது ஸோ பிரம்மகமலம் அது பேர். ஆமாம், அது ஹிமாலயாஸில் தான் பூக்கும். அந்த பூ வருஷத்துக்கு ஒரு முறை. இல்ல அது ஒரிஜினல் இல்ல. நம்ம எங்க வீட்டுல கூட பிரம்மகமலம் இருக்கு. ஒரு முறை 26 பூ பூத்துது. அது அதே ஃபேமிலி. ஆனா இது ரொம்ப என்னைக்குமே நம்ம நிறைய பூக்கிறத ஒசந்தை சொல்ல மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிறது தானே ஒசந்தி சொல்லுவோம். அதே மாதிரி அது ஹிமாலயாஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். அதனால அது ஒசத்தி சொல்றோம். மற்றபடி நம்ம வீட்டுல பூக்கிறதும் ஒசத்தி தான், ஒண்ணு தாழ்த்து கிடையாது. ஸோ அந்த பிரம்மகமலத்தை ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி அங்க ஒரு பிரம்மகமலம் இருக்கு அப்படின்னு. This is a verifiable belief. You don't have to believe. கொஞ்சம் பணம் செலவழிச்சுன்னு போனால் நேரவே கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லையா? So there are beliefs. Certain beliefs are verifiable beliefs. Certain beliefs are not verifiable. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சொர்க்கத்துக்கு தான் நான் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு தான் போறேன்றார். எந்த பிலீஃப் இது? வெரிஃபைபிள் பிலீஃபா? யாராவது போயிட்டு சொன்னவா இருக்காளா சொர்க்கம் எப்படி இருக்கு, இல்லை நரகம் எப்படி இருக்குன்னு? இதெல்லாம் you cannot verify it. Non-verifiable beliefs. இந்த ஈஸ்வரனும் எதில் வரும்னு நீங்களே சொல்லிக்கலாம். வெரிஃபை பண்ண முடியுமா? ஒரு லொக்காலிட்டியில் போய் பார்த்தோன்னா அங்கே உட்காந்துட்டு இருப்பாரா? கைலாயத்துலேயோ வைகுண்டத்துலேயோ
போய் பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாம், இல்லை காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம். சுவாமிஜி இங்கே இருக்காரு, எல்லாம் பண்ணுறோம். அவருடைய அந்த உருவமாக நம்ம சுவாமிஜியை நினச்சி சுவாமிஜிக்கு எல்லாம் பண்ணுறோம். இட் கோஸ் டு ஹிம் பிகாஸ் வி பிலீவ். அதெல்லாம் நான் வெரிஃபையபிள் பிலீவ், யூ கான் வெரிஃபை இட். ஸோ அந்த மாதிரி அந்த 2 கேட்டகரியை நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ ஈஸ்வரன் எந்த கேட்டகரியில் வராருன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரன் பாவம், புண்ணியம், தர்மம், அதர்மம், ஹெவன், ஹெல் எல்லாமே நான் வெரிஃபையபிள் பிலீஃப் தான். ஆனால் அது எல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒன்று தெரிஞ்சது, ஈஸ்வரா இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் பிலீஃப், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், ஃபைன். ஸோ நம்ம இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஃபேமஸ் கோட், ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா. இதம் சர்வம் ஜெகத்து இஸ் ஈஸ்வரா. வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஜெகத்துன்னா என்ன? நமக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆல் திங்ஸ், ஸ்தூலமாக இருக்கிற எல்லாமே இதம் சர்வம் ஜெகத்து. நம்ம வேதாந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அந்தக்கரணம், மனசு, புத்தி, அகங்காரம் எல்லாமும் ஜெகத்துன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே சார்கிட்ட வந்ததுக்கப்புறம், அந்த ப்ரொஃபஸர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் நான் என்ன நினச்சேன், என்னை தவிர வெளியில் இருக்கிறதெல்லாம் ஜெகத். நம்ம இப்போ அதே அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருப்போம். வி வில் கம் டு தட் அண்டர்ஸ்டாண்டிங் லேட்டர். ஸோ இப்போ ஆல் இதம் சர்வம். இதம்னா நமக்கு அகம், நான், இதம் என்னையை தவிர மற்றதெல்லாம், சேரு, இது வானம், பூமி, நட்சத்திரம், பிளாக் ஹோல்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் எல்லாம் இதம் சர்வம் தான் ஜகத்து. ஓகே, அண்ட் தெர் ஆர் காசஸ் அண்ட் எஃபெக்ட். எத்தனை காசு, எத்தனை எஃபெக்ட், எவ்வளோ ஃபினோமினா, எவ்வளோ சயின்டிஃபிக் தியரிஸ், லாஸ், இதெல்லாம் ஈஸ்வரா ஜகத்து. ஜகத்தில் போட்டுடலாம் அதையும். ஸோ எல்லா தியரியும், பூ எடுத்துக்கலாம், செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம், 5 இதழ், என்ன ஷேப்பில், அழகான ஒரு ஷேப், நடுவில் அழகாக ஒரு, அதில் போல மேலே என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான, யார் இதெல்லாம் கிரியேட் பண்ணது இவ்வளோ ரசனையோட? சரி, எல்லாம் செம்பருத்தி பூ மாதிரியே இருக்கா எல்லா பூவும்? இல்லையே, மல்லிகைப்பூ சின்னதாக இருக்கே, வெள்ளை கலரில் இருக்குது, காம்பு பச்சை கலரில் குட்டி காம்பு, அதுக்கு இந்த ஸ்டாமின் இல்லையே. அந்த மல்லிகைப்பூ எப்படி அப்படி இருக்குது? சம்பங்கி அதை விட குட்டியாக இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, வாசனையாக இருக்குது, தேன் இருக்குது. ஆனால் செம்பருத்தி பூவில் தேன் இல்லை. யார் கிரியேட் பண்ணா இவ்வளோ ரசனையோட? ஒன்று அவ்வளோ ரசனையா? சரி, ஏன் அந்த செம்பருத்தி சிகப்பாக இருக்குது? காரணம் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஜகத், ஜகத்தில் இருக்க எல்லா காரியமும் நமக்கு தெரியாது. ஏன் அது அப்படி இருக்கு? பதில் இல்லை. ஸோ சரி, அப்பன்னா நம்ம விருத்தம் ஒன்று இருக்கே, நம்ம மனசுக்குள்ள ஒரு விருத்தி ஒன்று இருக்குல்ல. என்ன விருத்தி? இது எல்லாத்தையும் யாரோ ஒரு ஆள் கிரியேட் பண்ணியிருக்காரு. சரி, அந்த ஈஸ்வரன் ஒரு பேரை கொடுத்துருவோம் அவருக்கு. ஈஸ்வரனை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு டிசையர் வருது இல்லை? ஏன்னா இதெல்லாம் ஆல் ஹிடன் வேரியபிள்ஸ், நம்மளால புரிஞ்சுக்க முடியாத லெவலுக்கு இருக்கு. சார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றி அவர் புரிஞ்சுட்டாரு, ஆனால் எனக்கு புரியாது. நான் அவர் சொல்லதான் எனக்கு ஏதோ அவர் சொல்றது மட்டும் எனக்கு புரியும். CERNல பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டரை பற்றி சார் பிரமாதமாக பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டரை பற்றி தெரியாது. சார் வாயிலேருந்து தான் தெரிஞ்சுது. எல்லாராலையும் கன்சீவ் பண்ண முடிஞ்சது, எல்லாராலையும் கன்சீவ் பண்ண முடியாது. என்னால் ஒரு சில விஷயங்கள் கன்சீவ் பண்ண முடியும், சில விஷயங்கள் முடியாது. ஸோ ஈஸ்வரான்ற ஒரு விருத்தி நமக்கு தேவைப்படுறதா இல்லையா? இது ஒரு வேதிக் விஷன். இந்த விஷனை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு ஸ்லோகம் இருக்குது, இந்த வேதிக் விஷனை பற்றி பார்க்கும்போது, அந்த ஸ்லோகம் படிக்கும்பொழுது அந்த வேதிக் விஷன்னா என்ன அப்படின்றத பற்றி, கொஞ்சம் தத்துவம்னா என்னன்றதை பற்றியும் நம்ம கொஞ்சம் ஆராயும். ஸோ இப்போ இந்த ஈஸ்வரான்ற அந்த விஷன் இருக்குது பாருங்க. ஓகே, now I understand. எஸ், ஈஸ்வரா, எஸ் வேணும், அந்த ஒரு விருத்தி வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஈஸ்வரனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆசை வருதா? ஜிக்ஞாசா, அவன்தான் ஜிக்ஞாசா. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி போகும்பொழுது ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு போல, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும்னு தான் போகிறான். ஏன்னா நம்ம இந்த ஹிடன் வேரியபிள்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம மனசில் ஒரு விருத்தி இருக்குது, அந்த விருத்தி ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும்னு அந்த விருத்தி நினைக்கிறது. சரி, அந்த ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எங்கே போகணும்? சாரை மாதிரி குருவை தேடி அலையணும். அப்படிதான் நான் வந்தேன் சார்கிட்ட.
ரொம்ப சயின்டிஃபிக் மைண்டு தான். சயின்ஸில் தான் நான் கவரப்பட்டேன். ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் வந்து இந்த ஆன்மீகம் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞானவாணியில் நிறைய சயின்டிஃபிக் கனவுலாம் என்ன அந்த காலத்துலேருந்தே எனக்கு ப்ரொஃபஸரோட இதை நான் கேட்டுட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக. ஸோ அப்போ ஒரு ஈர்ப்பாடு என்னென்னா இந்த சயின்ஸு, இத்தனை ஹிடன் இவ்வளோ இருக்கா, ஸோ இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கவர்ன் ஆகுது, எப்படி வந்து பூமி வந்து அந்த பாதையில் சுற்றுறது, நடுவில் விழலையே, சூரிய குடும்பத்தோட நடுவில் வந்து எல்லாம் டொக்குன்னு விழலையே, சுத்தின்னு இருக்கே கரெக்டா, எப்படி சுத்துறது, யார் சுத்த வைக்கிறா, அந்த கேள்வி, ஜிக்ஞாசா, டிசையர் டு நோ. ஓகே, தட் லெட் மீ இன்டு வேதாந்தா. சரி, நம்ம வேதாந்தத்துக்குள்ள வந்தா இதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும், உள்ள வரலாம். அதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். மனசுல இருந்த விருத்தி, நம்ம ஜிக்ஞாசா தெரிஞ்சுக்கணும், டிசையர் வந்து உள்ள வரோம். ஓகே, உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோடனே நம்ம என்ன ஆகுது, நமக்கு ஒரு லேர்னிங்கோட அவென்யூ ஓப்பன் ஆகுது. நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். உள்ள வந்து நம்ம இன்னும் இந்த ஈஸ்வரனை பத்தி கத்துக்கணும். வேதாந்தம் என்னதான் சொல்றது இந்த ஈஸ்வரனை பத்தி கத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை வருதா, ஜிக்ஞாசாவா மாறுறோமா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆசையிலேயே ஒரு ஷிஃப்ட் பார்த்தீங்களா? இத்தனை நாளாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நினச்சதுலேருந்து நம்பணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து இப்போ நம்ம எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், புரிஞ்சுக்கணும்னு நம்மளே வந்திருக்கோம். கரெக்டா? தட் இஸ் அ பிகினிங். ஈஸ்வராவை பிலீவ் பண்ணி உள்ள வருதுன்றது ஜஸ்ட் அ பிகினிங். அப்படியே காலை அடி எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் வேதாந்தாக்கு. நவ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ்வரா. கரெக்டா? ரைட். அதுக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தா வேணும் ஃபர்ஸ்ட். அந்த வேதம் சொல்ற வார்த்தைகள்ல முதல்ல ஸ்ரத்த வை. அது ரைட்டு தப்புன்றது சீர்தூக்கி பார்க்கறது லேட்டர். அதை தான் நம்ம விசாரணை பண்ண போறோம். எதுவுமே விசாரணை இல்லாம நம்ம எடுத்துக்க போறது இல்லை. ஆனா அந்த ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ப்ரொஃபஸர் வாயிலேருந்து இது ஒரு 1000 தடவை வந்திருக்கும் இந்த வார்த்தை மட்டும். அவர் எப்பவுமே அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். அந்த ஸ்ரத்தை இருந்தாதான் அந்த ஞானம் நமக்கு உள்ள ஸ்பூரிக்கும். ஸ்ரத்தை இல்லைன்னா ஸ்புரணமும் இல்லை. அவ்வளவுதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த ஸ்ரத்தை வேணும். உள்ள வரோம், தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம உள்ள போலாமா? வில் கெட் இன் டு த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் போகும்பொழுது இன்னும் நம்ம ஃபர்தரா நிறைய புரிஞ்சுக்க போறோம். நான் முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறேன், இதை நான் பிரிக்கிறேன். பிரிச்சு இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்க போறோம். மீனிங் என்னன்னு, ஒரு வார்த்தைக்கும் மீனிங் என்னன்றதை நான் சொல்ல போறேன். அஜோ அபி சன்ன அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரஹ அபி சன்ன பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. இதுதான் நான் எடுத்துட்டது. இது அவரை பத்தி ஈஸ்வரனே சொல்லியிருக்காரு. நம்ம பகவான் கிருஷ்ணர் ஈஸ்வரன் தானே சொல்றோம், அவர் சொல்றாரு. அதனாலதான் இது இந்த சமயத்துல இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு ஈஸ்வரன் தன்னை பத்தி என்ன சொல்றாரு. ஓகே, அஜோ அப்பி சன்னு. இந்த அஜோன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். ஜ அப்படின்னாலே பிறப்பு, ஜாயதே பிறக்கிறது, ஜ அந்த ரூட்ல இருந்து வந்தது தான். ஸோ அஜஹா அப்பி சன்னு, அதுதான். இது வேற, அஜஹா அப்பி சன்னு வரைக்கும் தான். ஸோ அஜஹா இல்லை இட்ஸ் ஓகே, 2 ஸ்லோகம் தான், இட்ஸ் ஓகே. ஸோ அந்த அஜஹா அப்படின்னா பிறப்பு இல்லாததுன்னு அர்த்தம். ஜனா பிறப்பு, அஜஹான்னா பிறப்பு இல்லாதது. நான் வந்து பிறப்பு இல்லை எனக்கு, இது கிருஷ்ண பரமாத்மா வாயிலேருந்து வருது. அஜோ அப்பி அஜஹா, அஜஹா அப்பி சன்னு, எனக்கு பிறப்பு இல்லைன்னாலும். இத சாங்கிய யோகத்துல ஒன்று இருக்கு. அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு பகவான் சொல்றார். அதுல என்ன அர்த்தம்னா, அஜோ நித்யா, அஜம்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும். பிறப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நித்தியம், எப்பவுமே சாஸ்வதமா இருக்குது. அஜோ நித்ய சாஸ்வதோ, நான் சாஸ்வதமா இருக்கிறவன். அயம் புராணம், நான் சாஸ்வதமா இருக்கிறதுனால ரொம்ப புராணம், நான் ரொம்ப பழைய ஆள் நான். இது ரொம்ப புராணம் சொல்றோம் இல்லையா, அந்த புராணம். ஸோ அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே.
அது வந்து ஹன்யத்தைனா இல்லாம போறது. நான் ஹன்யத்தே நானா இல்லை, அது வந்து போகாது. ஹன்யமானே ஷரீரே, இந்த உடம்பு போயிடும், ஆனா அது போகாது. எது போகாது? அஜோ நித்யா, அந்த அஜோ தான் இது, பிறப்பே இல்லாதது. எது பிறப்பு இல்லாதது? படிக்க போறோம். அவ்யயாத்மா, அஜோ அப்படி சன்னு அவ்யயாத்மா. அவ்யயாத்மானா அழியாத ஞானம். ஞானம் அபாதிதம் ஞானம்னு ப்ரொஃபஸர் எக்கச்சக்க நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஞானம் அழியாது. இது வந்து அறிவுக்கு அறிவு. அறிவுக்கு அறிவுன்னா அறிவு, நமக்கு அறிவு தன்மை இருக்குன்னு, அந்த அறிவு தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அறிவுத்தன்மை இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையும் அறிய முடியும். அந்த தன்மை அது அழியாத ஒரு தன்மை, அதுதான் அவ்யயாத்மா. ஸோ அஜோ அப்படி சொன்ன அவ்யயாத்மா, பிறப்பே இல்லாதவனா இருப்பினும் அழியாத ஞான சக்தியாய் அந்த ஞான சக்தியாக நான் இருப்பினும் பூதானாம் பூதானாம் ஈஸ்வரோ அப்படி சன்ன, பூதானாம் ஈஸ்வரோ அப்படி சன்ன, அப்படி படிக்கணும். பூதானாம்னா இந்த உயிர்கள் தான். இந்த உயிர்களுக்கெல்லாம் நான் யாரு? நீங்கெல்லாம் என்னன்னு சொல்றீங்க? ஈஸ்வரன்னு சொல்றீங்க. ஸோ பூதானாம் ஈஸ்வரோ அப்படி சன்னு, நான் இந்த பூதங்களுக்கெல்லாம் இந்த உயிர்களுக்கெல்லாம் நான் வந்து ஈஸ்வரனா இருக்கேன். ஸோ இப்போ இதுல மூணாச்சு. நான் நித்தியம், எனக்கு பிறப்பே இல்லை, நான் ரொம்ப சாஸ்வதம், ரொம்ப புராணம், நான் வந்து ஞான சக்தியா இருக்கேன். ஆனா இந்த உயிர்கள்லாம் வந்து என்ன ஈஸ்வரன்னு சொல்றது. பூதானாம் ஈஸ்வரோ அபிசன்னு இருப்பினும், இந்த அபிசன்னுன்னா இருப்பினும். ஸோ அவ்யயாத்மா அஜஹா அபிசன்னு பூதானாம் ஈஸ்வரோ அபிசன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் அந்த பூதங்களுக்கெல்லாம் இந்த உயிர்களுக்கெல்லாம் நான் வந்து ஈஸ்வரனா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரகிருதிம் ஸ்வாம், இதை பிரிச்சுக்கணும். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, தத தத, நாலாவது த, அது தத தத அதிஷ்டாய, பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா. அவ்வளோதான். நம்ம இப்போ மூணாவது லைனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 லைன் ஃபைன், ரைட்? ஓகே. ஸோ மூணாவது பிரகிருதிம், இந்த பிரகிருத்தின்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போய். ஏன்னா இது வந்து ரொம்ப அன்ன பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. பிரகிருதி என்னுடைய மேலான பிரகிருதி, கீழான பிரகிருத்தின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன மேலான பிரகிருதி, அது என்ன கீழான பிரகிருத்திலே 2 இருக்கா? மேல கீழன்னு இருக்கா? அதுவும் மேலானதுன்னா உன்னதமானது, கீழானதுன்னா கொஞ்சம் உன்னதம் கம்மியானது. கீழானா கேவலமானதுன்னு இல்லை, அந்த அளவுக்கு உன்னதம் இல்லை, நிரந்தரம் இல்லாததுன்னு ஒன்னா வச்சுக்கலாம். உன்னதமானதுன்னா நிரந்தரமானது, கீழானதுன்னு நிரந்தரம் இல்லாதது. அவ்வளோதான், நிரந்தரமா இருக்காது, மாறக்கூடியதுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த பிரகிருதி வந்து அதிஷ்டாய பிரகிருதிம் ஸ்வாம், ஸ்வாம்னா என்னுடைய பிரகிருதி. அவரே அவருக்கு சொல்றாரு, எனக்கு 2 பிரகிருதி இருக்குப்பா. அது ஒண்ணு நிரந்தரமான பிரகிருதி ஒண்ணு இருக்கு, நிரந்தரம் இல்லாத பிரகிருதி, மாறக்கூடிய பிரகிருதி ஒண்ணு இருக்கு. அதிஷ்டாய, அது என்ன அதிஷ்டாய, அதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல பிரகிருத்தின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கீழான மாறக்கூடிய அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா என்னென்னலாம் அதுல வரும்? பஞ்சபூதங்கள், ஸ்தூல பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அந்தக்கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம்னு ஆரம்பிச்சோடனே புத்தம் சித்தி அகங்காரம் நம்ம முடிச்சிடுறோம் அந்தக்கரணம். ஆனா அதை நம்ம வந்து அதை மனசுல அதை எடுத்துக்கணும். அது எல்லாம் அவருடைய இதுவே சொல்றாரு, அதெல்லாம் வந்து மாறக்கூடியது, அதெல்லாம் கீழான பிரகிருதி. ஆனா என்னுடைய சொந்த பிரகிருதி ஒண்ணு இருக்கு, மேன்மையான ஒரு பிரகிருதி, அதுதான் ஆத்மா, அதுதான் என்னுடைய ஜீவ போதம். அந்த மேலான பிரகிருதி நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த நிரந்தரம் இல்லாத பிரகிருதி எல்லாம் கொண்டு அதிஷ்டானத்துல வச்சிருக்கேன். அதிஷ்டானம் எது? மாறாத அந்த உயர்ந்த உன்னதமான ஆத்மா, அதுல வச்சிருக்கேன். என்னுடைய மாறக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு அந்த அதிஷ்டானத்துல வச்சுட்டேன். அந்த பிரகிருதி அவர் சொல்றாரு, பிரகிருத்தின் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவம். அதை வச்சு நான் திரும்ப திரும்ப அவதரிக்கிறேன். எப்படி அவதரிக்கிறேன்? பிரகிருத்தின்றது என்னது? மாயா. எது மாயா? என்னுடைய நான் இதை அவதரிக்கிறேன்றது மாயா. ஆனா எனக்கு அவருக்கு என்ன? அவர் ஒரு ஞான கடல், அதுதான் உயர்ந்த உன்னதமான ஒரு விஷயம். அந்த உன்னதமான ஆத்மால நான் என்னுடைய அந்தக்கரணம், என்னுடைய ஸ்தூல சூக்ஷ்மம் எல்லாத்தையும் வச்சு நான் அவதாரம் பண்ணிட்டே இருக்கேன். அததான் அஜோ அப்படி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் அப்படி சன்னு
பூதானாம் ஈஸ்வரோ அபிசன்னு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி யுகே சம்பவாமி ஆத்மமாயையா. யுகே யுகேன்னு அர்த்தது வரும். யுகம் யுகமா நான் இப்படி அவதரிச்சுன்னா இருக்கேன், அது என்னுடைய பிரகிருதி மாயா. ஆனா நான் யாரு? நான் ஆத்மா, நிரந்தரம், எனக்கு பிறப்பு கிடையாது. ஆனா நான் எனக்கு தெரியும் என்னுடைய ஆத்மா என்ன, ஸ்வரூபம் என்னன்றது எனக்கு தெரியும். அதுல நான் என்னுடைய மாயையை கட்டுப்படுத்தி வச்சு நான் இந்த மாதிரி அவதாரம் பண்றேன். இந்த மேலான பிரகிருதி கீழான பிரகிருத்திய நம்ம இன்னொரு விதமாகவும் கூட புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா பொருத்தமா இருக்கும்னு இப்ப நினைக்கிறேன். தீ எரியறது, தீயில பொறி வருது, நம்ம எங்கேயோ தள்ளி இருக்கோம், தீ எங்க எரியறது தெரியல, புகை தெரியறதா? நமக்கு புகை தெரியறது. நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கும், புகை இருந்தால் நெருப்பு கண்டிப்பாக இருக்கும், கரெக்டா? ஸோ நெருப்பு இருக்குது, கேஸில் புகை வரலையேன்னு கேட்காதீங்க. இது உதாரணம் தான். இந்த உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அதுக்காக தான் அது. அதனால் நம்ம தீயை பற்றியும் புகையை பற்றியும் இப்போ பேச போகிறதில்ல. தீ இருந்தால் புகை இருக்கும், புகை இருந்தால் கண்டிப்பாக தீ இருக்கும், புகை இல்லாமல் கூட தீ இருக்கலாம். ஆனால் புகைன்னு ஒன்று வந்துட்டுன்னா அதுக்கு தீ வேணும், அதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும், இருக்கா? அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த கீழான பிரகிருதி இருக்கே அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்குப்பா, அதுதான் இந்த மேலான பிரகிருதி, அதுதான் என்னுடைய அதிஷ்டானம். இப்போ இந்த புகைலாம் தடஸ்த லட்சணம் தான். நீ இப்போ என்ன இந்த உடலாக பார்க்குற, என்ன சர்வசக்திமானா பார்க்குற. விபூதி யோகத்தில் அவர் சொல்லியிருக்காரு, நான் தான் இந்த மேரு, நான் தான் எல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் என்னுடைய தடஸ்த லட்சணம் தான். என்னுடைய சொரூப லட்சணம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேலதான் இந்த தடஸ்த லட்சணம்லாம் இருக்கு. அதனால நீ என்னுடைய கீழான பிரகிருத்தியை பாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அதிஷ்டானம் ஒன்று இருக்கு பாரு, மேலான பிரகிருதி, அதை நீ தெரிஞ்சுக்கோ. அதுதான் அவர் சொல் பிரகிருத்தின் ஸ்வாம் அதிஷ்டாய. அந்த பிரகிருத்திய மூல பிரகிருத்தியை நீ தெரிஞ்சுக்கோ. அதிஷ்டாய சம்பவாம் சம்பவாம் ஆத்ம மாயையா. அது என்னுடைய மாயா பிரகிருதி. பிரகிருதி மாயான்னு ப்ரொஃபசர் ஆயிரந்தர சொல்லியிருக்கார். அதிஷ்டானம் ஓகே, காரணம்னு சொல்லலாம். ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் அதிஷ்டானம். சார் அடிக்கடி சொல்வாரு, கூட்டஸ்தனா இருக்கிறதுன்னு. அடிக்கிறோம் போட்டு பெரிய அந்த நெருப்பு இது ராடு அடிக்கிறதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும், தரையில வச்சு அடிக்க முடியல, அது அசங்காது, கூட்டஸ்தமா இருக்கு, அதுதான் கூட்டஸ்தம். நிரந்தரமா இருக்கிறது எதுவோ அது அதிஷ்டானம், எது மாறாம இருக்கிறதோ அது அதிஷ்டானம், எது நித்தியமா இருக்கோ அது அதிஷ்டானம், அதுதான் அதிஷ்டானம். அதுல இருந்து தான் மற்றதெல்லாம் வரும். ஆனா அது எதுவுமே ஆறுதில்லை. ஸோ அந்த என்னுடைய அதிஷ்டானம் என்னன்றதை நான் புரிஞ்சுட்டேன், என்னுடைய மாயை என்னன்றது நான் புரிஞ்சுட்டேன். அதை தான் அவர் அங்க சொல்றாரு, பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவம் ஆத்ம மாயையா. சம்பவம்னா என்ன, நான் அவதரிச்சுட்டே இருக்கேன். எத்தனை அவதாரங்கள் இருக்கு. ஈவன் இப்ப எல்லாமே நம்ம விஷ்ணுவோட அவதாரமா சொல்றோம். 10 அவதாரங்களை தரும். அதுக்கப்புறம் வந்த ஜீயர் எல்லாமே இப்ப விசிஷ்டாத்வைத்தத்துல அவருடைய இதுவா தானே பாக்குறா இல்லையா? சுவாமியோட நம்ம சங்கராச்சாரியரை சிவனோட ரூபமா பாக்குறோம், சாய்பாபாவும் சிவனோட ரூபமா பாக்குறோம். அதெல்லாம் என்ன? ஈஸ்வரன் தானே, நம்மளுடைய மாயா பிரகிருதி தானே, மாயா உபாதி தானே. எதோட மாயா உபாதி? பிரம்மத்தோட மாயா உபாதி. பிரம்மம்னு நம்ம ஜகத்தோட பேசும்பொழுது பிரம்மம், நம்மளை பத்தி நம்ம பேசும்போது ஆத்மா, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த சமஷ்டி வியஷ்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு பாரதியார் மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டவே முடியாது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிடை புந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறியிட தத்தோம். தீ பொறி ஒரே ஸ்வபாவம் தான், பெரிய தீ ஒரே ஸ்வபாவம் தான், சொரூப லட்சணம் ரெண்டும் ஒன்று தானே. நம்மளை ஒன்றா நம்ம பொறியா நம்ம நினச்சிக்கலாம், பிரம்மத்தை பெரிய தீயா எடுத்துக்கலாம். கடல், அதில் இருக்கிற ஒரு சிறு நீர்த்தி விலை, ரெண்டுத்துக்கும் ஆத்மா ஸ்வரூபம் ஒன்று தானே. குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, அதை நீ மூப்புன்னு சொல்லிக்கோ, பெருசுன்னு சொல்லிக்கோ, இது சின்னதுன்னு சொல்லிக்கோ, ஸ்வரூபத்தில் ரெண்டும் ஒன்று தானே. அதே மாதிரி தான் இவரும் சொல்றார், எனக்கும் அந்த மாதிரி என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால நான் என்னுடைய மாயையை நான் இந்த மாதிரி மாயா உபாதியா நான் அப்பப்ப நான் அவதாரம் பண்றேன். இதை எப்படி நாம எடுத்துக்கணும்ன்றத நான் சொல்ல போறேன், அடுத்த ஸ்லோகத்துல நான் சொல்ல போறேன். இது எப்படி நம்ம இன்டர்னலைஸ் பண்றது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் விஷ்ணு எங்கேயோ இருக்காரு, ஒரு பக்தி பாவத்துல தான் இருக்கும், துவைத பாவத்துல தான் இருக்கும். நம்ம இதை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணல. நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைமை வரணும்.
அதை பற்றி நம்ம போவோம், அடுத்ததுக்கு போகும்பொழுது நம்ம அதையும் பேசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஐ திங்க் இது ஃபைன், ரைட்? நம்ம அடுத்தது ஸ்லோகத்துக்கு போகலாம். பிறப்பு அற்றவனாய் இருப்பினும், அழியாத ஞான சக்தியுடையவனாய் இருப்பினும், உயர்களுக்கு ஈஸ்வரனாக இருப்பினும், என் பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு என் மாயையால் அவதரிக்கிறேன். அதை தான் கிருஷ்ண பரமாத்மா அதை தான் சொல்றார். என்னுடைய மாயா ஸ்வரூபத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. விபூதி யோகம் எல்லாம் அவருடைய மாயா ஸ்வரூபம் தான். அது எதனால நான் அப்படி அவதரிக்கிறேன்? என்னுடைய ஆத்மாவை நான் என்னுடைய பிரகிருத்தியை நான் கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய மூல பிரகிருத்தில வச்சிருக்கேன். ஆத்ம பலத்துல யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். இது அடுத்தது. இதுல நம்ம ஒன்னொன்னா ஒரு வார்த்தையா பார்ப்போம். யதா எப்போதெல்லாம், எப்பெல்லாம், அதான் யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. தர்மத்துக்கு எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானிர் பவதி, கிளானிர்னா குலைவு, தர்மத்துக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வந்ததுன்னா, பாரத அப்படி வந்ததுன்னா, அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். தர்மத்துக்கு குலைவு, அதர்மத்துக்கு எழுச்சி. தர்மம் எங்க குலையறதோ அதர்மம் அங்க எழுச்சி ஆயிருக்குன்னு அர்த்தம். இது காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி. தர்மம் கொலைய அதர்மமோட எழுச்சி அங்க நடந்துட்டே இருக்கும். கொலையறதுன்றது அப்படியே கொலையாது, ஏதோ ஒரு இடத்துல வேற ஒண்ணு வசந்தன் வருது. இப்போ ஒரு வேலி, கடல் மட்டம் எங்கேயோ ஒன்று உயர்றதுன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல தளருதுன்னு அர்த்தம், குறையறதுன்னு அர்த்தம். ஸோ தர்மம் குறைஞ்சா அபியுத்தானம் அதர்மஸ்ய, எங்கேயோ தர்மத்தினுடைய எழுச்சி இருக்குன்னு அர்த்தம். தர்மம் கொலைய அதர்மம் எழுச்சி ஆயின்னு இருக்கும் பொழுது ததாத்மானம் ததாத்மானம், நான் என்ன நானே, ஆத்மானம் என்ன நானே, சிருஜாமியகம் நான் சிருஷ்டிச்சுக்கிறேன், என்ன நானே நான் சிருஷ்டிச்சுக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்றது நான் சொல்கிறேன். இது பகவான் என்ன நானே சிருஷ்டி பண்ணிக்கிறதா அப்படி நான் நினைக்கல. ஏன்னா ஒரு தர்மமும் அதர்மமும் எங்க நடக்கிறதுன்னா இந்த உடம்புல தான் நடக்கிறது, நம்மளுடைய மனசுல தான் நடக்கிறது. தர்ம அதர்மங்கள்லாம் நம்மக்கிட்டே ஒரு அதர்மமான ஒரு எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம இந்த வேதாந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? தர்மம் மேல வரும். ஐயோ இது தப்பு, நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம், இந்த நினைப்புல ஒரு தப்பு இருக்கே. கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி புலப்பட்டிருக்கு நிறைய சமயத்துல. நம்ம இது எதுவுமே நம்ம நமக்கு தனியா வெளியில நடத்துகிறதுன்னு நினைச்சுக்கவே கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய க்ஷேத்திரம் இதுதான். இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளதான் இதெல்லாம் நடக்கிறது. இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள என்னைக்கெல்லாம் அதர்மம் மனசுல என்னைக்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ அப்ப தர்ம எண்ணங்கள் கம்மியாருது இல்லை நமக்கு. அதே தானே சதா யோசிச்சுட்டு இருக்கோம். இதை டிஃபீட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பிளான் பண்ணி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கட் பண்ணணும். இல்லை, தர்ம சிந்தனை வேணும்னு நம்ம தான் நம்மளை ரெகுலேட் பண்றோம். அப்ப அங்க ஈஸ்வரன் யாரு? அவ்வளவுதான். அதை தான் அவர் சொல்றார். நான் என்னுடையதை நான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி உன்னோடது இதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில வச்சு புரிஞ்சுட்டா நம்மளை கோட்டை விட்டுருவோம். ஏன்னா தர்மமும் அதர்மமும் இந்த உடம்புல தான் நடக்கிறது. தர்ம சிந்தனையும் அதர்ம சிந்தனையும் கலந்துதான் நம்ம ஒரு பண்டிலா தான் இருக்கும். நம்ம தர்ம சிந்தனை உயர 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 உயர. ஏன்னா இந்த ஈஸ்வரன் எங்க உருவானார் ஈஸ்வரன்? யாராவது இதுக்கு பதில் சொல்றீங்களா? இந்த ஈஸ்வரனோட எங்க உருவானார் ஈஸ்வரன்? அவ்வளவேதான். சேகர் சார் காமிச்சார், கையை இப்படின்னு காமிச்சார். இது ஒரு விருத்த விவகாரிக்கம்னு சொன்னேனே வேதாந்தத்துல. இது ஒரு விருத்தம். எங்க தோன்றது? அது இந்த புரியில தான் தோன்றது அந்த விருத்தம். ஸோ எப்பெல்லாம் நம்மளுடைய நம்ம இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா, எப்பெல்லாம் நம்மளுடைய தர்மம் எப்பெல்லாம் கொலையறதோ உள்ளேயே இன்னொரு குரல் வரும். இன்னொரு குரல் ஒலிச்சுட்டே தான் இருக்கு. நீ தர்மத்துக்கு விரோதமா நீ பண்ற. ஆனா நம்ம அந்த குரலை கேட்கறது இல்லை. கேட்கணும். எப்ப கேட்போம்? வேதாந்தத்துக்குள்ள வந்து ஆசுரி சம்பத்தெல்லாம் விட்டு சுர சம்பத்தெல்லாம் பகவத்கீதையிலேயே இருக்கு. ஆசுரி சம்பத்துன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கார்.
சுர சம்பத்து நமக்கு என்ன தேவையான இந்த சுரர்கள்னா தேவ இந்த மாதிரியான குணங்கள் நமக்கு தெய்வ குணங்கள்லாம் வேணும். தெய்வ சம்பத் ஆசுரி சம்பத்துன்னு இருக்கு. அந்த நம்ம ஏத்துக்க மற்றது தானா கீழே இறங்கும். தர்மம் அதர்மம் அதுதான். தனியா அதர்மம்னு ஒண்ணு தனியா கழட்டி பிச்சு இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு இல்லை. இது மேல ஏற ஏற இது கீழே வரும். சிம்பிள். ஸோ தர்ம சிந்தனை ஏற ஏற அதர்ம சிந்தனை கீழே போயிடும். அதை தான் அவர் இங்க சொல்றார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானே பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாமியகம். அங்கெங்கெல்லாம் நான் வரேன். இங்க உங்க மனசுலதான் நான் இருக்கேன். உங்க மனசுலயே தெய்வ சிந்தனையா நான் வரேன், ஈஸ்வரனா நான் வரேன். என்னை வெளியே பார்க்க வேண்டாம், உங்க மனசுலயே பாருங்க. உங்களுக்கு தெய்வ சிந்தனை வந்துதா, நான் தர்ம சிந்தனை வந்துதா, அங்க நான் இருக்கேன், நான் தான் அது, வேற யாரும் இல்லை. அதுதான் ஈஸ்வர சிந்தனை. ஈஸ்வரனை புரிஞ்சுட்டா இந்த மாதிரி நம்ம ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா எப்பவுமே நம்ம ஈஸ்வரனை எங்கேயோ ஒரு லொக்காலிட்டி கொடுத்து தனியா இருக்காரு, அவர் ஒரு அவதாரம் பண்ணி இந்த நமக்கு முன்னாடி இருக்காரு. ஈஸ்வரனே நம்மளுடைய கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஈஸ்வரனா வராரு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அசுரன், அவ்வளவுதான். ஈஸ்வரன் இல்ல. அதுக்கு இப்போ ஆசிரிய சம்பத் தெய்வீக சம்பத்துன்னு ரெண்டு இருக்கு. அது தெய்வீக சம்பத் இல்லைன்னா என்ன, ஆசிரிய சம்பத் தானே, அவ்வளவுதான். ஈஸ்வரன் தெய்வீக சம்பத்து இருந்தா ஈஸ்வரன், தெய்வீக சம்பத்து இல்லைன்னா ஈஸ்வரன் இல்லை. சிம்பிள். நீதான் முடிவு பண்றான்றார். நான் முடிவு பண்ணல, நீதான் முடிவு பண்ற. இந்த க்ஷேத்திரம் நீதான். க்ஷேத்திரஜன் யாரு? இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள வாழறவன் நீதானே. நீதான் முடிவு பண்ற இந்த க்ஷேத்திரத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற. அவர் தான் சொல்றாரு. கரெக்டா இல்லையா? இது இப்படி நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதை ஒரு தனியா ஈஸ்வரனா வெளியில பார்க்காம நான் நானே என்னுடைய சிந்தனை தர்ம சிந்தனையை நான் ஏத்த என்னுடைய அதர்ம சிந்தனை குறையும். நீங்க அதர்மத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணவே வேண்டாம். நீங்க தெய்வ சிந்தனையை மட்டும் நீங்க வசதிக்கிட்டா போறோம், அதர்ம சிந்தனை தானா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்கு நீங்க எந்த எஃபெக்டும் போடவே வேண்டாம். எஸ். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானேர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு குலைவும் அதர்மத்திற்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். எங்க அவதரிக்கிறாரு? இந்த மனசுக்குள்ளதான் அவதரிக்கிறார். வெளியில தேடவே வேண்டாம், உள்ளுக்குள்ள தேடினா போதும். அந்த ஈஸ்வரத்துவம் அப்படின்றது இங்க உள்ள இருக்கு. அடுத்தது பாப்போமா? ஓகே, இதுவும் அதோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலி ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி ஈஸ்வரனை தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறது அப்படின்றது அது நம்ம we will just breeze through. ஏன்னா அது முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் தான். பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகு. இது அதே தான். எப்படின்னா பரித்ராணாய சாது யாரு? சாது யாரு? இல்ல, சாதுக்கள். அது பாதி ஆன்சர் தான் கரெக்ட். சாது மூன்று விதமான குணம் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமஸ். சத்துவ குணத்துல யார் இருக்கானோ அவன் சாது, அவ்வளவுதான். சிம்பிள். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற மனுஷன் சாது, ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கிற மனுஷன் சாது இல்ல, அரக்கன். நீங்க அவருக்கு என்ன பேரு? அரக்கர்கள்னு பேரு. சாதுக்கள் யாரு? வெறும் இது பண்ணி அந்த வேத காரியங்கள்லாம் பண்ணி தர்மம் அது யோக இதெல்லாம் யாகம்லாம் வளர்த்து அவ மட்டும் சாதுக்கள் இல்லை. நம்ம மனசுல சாத்வீகமான உணர்வு நமக்கு இருந்தா நம்ம சாது. அவனால பிறருக்கோ அவனுக்கோ எந்த விதமான தொந்தரவு, இது ப்ரொஃபசர் ஆயிரந்தர சொல்லியிருக்கார். சாது அப்படின்றவன் அவனால பிறருக்கோ அவனுக்கே கூட எந்த துன்பமும் விளைவிக்காது, எந்த துன்பமும் ஏற்படாது. அவனுடைய வாக்குனாலேயும் துன்பம் கிடையாது, உடலாலேயும் துன்பம் கிடையாது, மனசாலேயும் துன்பம் கிடையாது. அவன் யாருக்குமே துன்பமே இழைக்காதவன் யாரோ அவன்தான் சாது. ஸோ இதுல யாரெல்லாம் இந்த சத்துவகுணத்துல யாரெல்லாம் மேலோங்கி யார் இருக்கோமோ அவெல்லாம் சாதுக்கள்னு தைரியமா சொல்லிக்கலாம். இது எந்த குலத்தையும் காமிக்கிறது கிடையாது. பரித்ராணாய சாதுனாம், அந்த மாதிரி சாதுக்களுக்கு எது மனசளவுல சத்துவகுணத்து மேலோங்கி இருக்கிற சாதுக்கு வினாசாய வினாசம் ஏதாவது வந்ததுன்னா, எங்க அம்மா அடிக்கடி வினாச காலே விபரீத புத்தின்னு, உனக்கு காலம் சரியில்லைன்னா உனக்கு விபரீதமான புத்தி எல்லாம் வரும்.
அதேதான். அவங்களுக்கு ஏதாவது விபரீதமா வந்ததுன்னா அந்த இடத்துல தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும். நான் அங்க வருவேன். எப்படி வருவேன்? விருத்தியா மனசுல இருந்து வருவேன். பிசிக்கலா வந்து சங்கு சக்கரத்தோட நமக்கு முன்னாடி நின்று நம்மள அருள் பாலிப்பார்னு நினைச்சுக்க வேண்டாம். உங்களுடைய மனசுல நான் விருத்தியா வந்து உங்களுக்கு அந்த சத்துவகுணத்தை கொடுப்பேன். சத்துவகுணம் உங்களுக்கு வரும். அதான் அர்த்தம். நம்ம என்னைக்குமே பிசிக்கலா அவரை தேடுறோம், தேட வேண்டாம், உள்ளதான் தேடணும் அவரை. இங்க அதுதான் அவர் சொல்றாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாய. தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ற. எங்க ஸ்தாபிதம் பண்ற தர்மத்தை? உன் மனசுக்குள்ள. அதுக்குதானே குருவை தேடி வந்திருக்கோம். அதுக்குதான் வேதாந்தம் நீங்க படிக்கிறதுக்கு குருவோட துணை இல்லாம வேதாந்தத்தை நீங்க படிக்கவே முடியாது. நானா படிச்சுப்பேன் சார் சொல்றேன், நானா படிச்சுப்பேன் புக்கை வச்சு படிச்சா கூட. உங்க உங்க மனசுக்குள்ள எழுறதுதான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை நீங்க கல்லா பார்க்கலாம், குருவா பார்க்கலாம், வேப்ப மரமா பார்க்கலாம், அரச மரமா பார்க்கலாம், கல்லா பார்க்கலாம், மண்ணா பார்க்கலாம். அது பார்க்கறது உங்களோட இஷ்டம். நம்ம தெய்வத்தை எவ்வளோ கும்பிடுறோமே, அரச மரத்தை ஏன் சுத்துறோம்? கல்லு தானே. விநாயகர் நிறைய பெருசா கல்லு தானே. எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்துன்னு என்ன பண்ணுவோன்னா, அம்மிக்குழவி இருக்கு பாருங்க, அதை வச்சு அந்த அம்மிக்குழைக்கு வந்து அம்மன் மாதிரி பண்ணி புடவை வச்சு சாத்துவோம். அம்மிக்குழவியும் அம்மனாது? அப்படி கேள்வி கேட்டா அம்மன் தான். என் மனசுக்கு அது அம்மன் தான். அது நான் வீட்டில் வந்தேன்னா அம்மனே வீட்டுக்கு வந்தா மாதிரி அவகிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு நான் இந்த கல்யாணம் பண்ற மாதிரி நாங்கள் வைப்போம். அது குழவிக்கு எல்லாம் பண்ணி அந்த புடவையை எடுத்து அந்த புடவை யாருக்காவது வர சுமங்களுக்கு கொடுப்போம். அப்போ அந்த குழவிக்கு கடவுளா? கடவுள். குரு கடவுளா? கடவுள். உங்களுக்கு எந்த ஞானம் வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு வருதோ அது எல்லாமே உங்களுடைய குரு ஈஸ்வரன் தான். எல்லா தெய்வீக சம்பத்தும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் இல்லாதது என்னன்னா ஆசுரி சம்பத்தா, அது ஈஸ்வரன் இல்லை. உங்களுக்கு என்னைக்கு தெய்வீக சம்பத்து, உங்களுடைய எல்லா குணங்களும் ஈஸ்வரன் தான். அதை தான் அவர் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். உன் மனசுக்குள்ள அது வர அதே நான் வந்து நீ என்னுடைய இந்த ஈஸ்வரனை பத்தின சிந்தனை, நற்சிந்தனை அதிகமாக 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 இந்த ஆசுரி சம்பத்தெல்லாம் தானா குறைஞ்சிரும். சிம்பிள். தர்ம அந்த நான் ஸ்தாபிதம் பண்றேன். நார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பெல்லாம் வருதோ, ஒன் டைம் அஃபேர் இல்லை இது. எப்போதெல்லாம் இந்த தர்மத்துக்கு குலைவு வருதோ அப்பெல்லாம் நான் வரேன். அடுத்ததுல வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச் வேணும். நம்ம ஏன்னா இப்பவும் ஈஸ்வரனை எப்படி தெரியுமா பாக்குறோம்? ஒரு உடம்பா அவதரிச்சு நமக்கு நடுவில் வராருன்னு நம்ம பார்க்கறதுனால தான் நம்ம இந்த கண்ணோட்டத்திலேருந்து நம்ம வெளியில வர முடியாம இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிசிக்கலான ஒரு பாடி எடுத்து தேவகிக்கு பிறந்து கம்சனை அழிச்சு வர ஈஸ்வரனை நீங்க மனசுல நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அப்பன்னா அவதாரம் பண்ணனா இப்ப இந்த யுகத்து இந்த இதுக்கு யார் அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. இந்த தேவை வந்து யுக யுகமா இருக்கு. எப்போதெல்லாம் அந்த தேவை ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் அவதரிக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். அடுத்தது இது வந்து ஒரு 15 minutes 12:15 நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே. எஸ். இதை எப்படி பிரிக்கணும்னு முதல்ல படிச்சிடுறேன். ஜன்ம கர்மச்சமே திவ்யமேவம் யோ வேதி தத்வதः त्यक्त्वा தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஓ ஓகே ஓகே சாரி இல்லை, நான் முதல்ல படிச்சிருக்கேன். இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு சொல்றேன். இதை எப்படி, ஏன்னா இது சேர்ந்து இருக்கு வேர்ட்ஸ். அதை நம்ம பிரிச்சாதான் அவங்களுக்கு நமக்கு அர்த்தம் புரியும். ஜன்ம கர்மச்ச அது ஒரு வார்த்தை. ஜன்ம கர்மச்ச. ஜன்ம பிறப்பு, கர்மம் பிறப்பினால வந்த கர்மம். ஓகே. ஸோ பிறப்பையும் செயலையும் சரியா? ஜன்மம் பிறப்பு, கர்மம் அந்த பிறப்பினால விளைஞ்ச கர்மம். ஸோ ஜன்ம கர்மச்ச மே திவ்யமேவம். என்னுடைய திவ்யமான திவ்யமேவம் திவ்யம் ஏவம் திவ்யமான யோ வேத்தி தத்வதः தத்துவ ரீதியாக அறிகிறவன். வேத்தினா அறியறது, தத்வதः தத்துவார்த்தமா.
இதை வந்து ஒரு ஃபிசிக்கலாக அறியாமல், ஃபிசிக்கலான ஒரு பிறப்பாகவும் ஃபிசிக்கலான ஒரு இறப்பாகவும் யாரோ ஒருத்தர் அந்த கண்ணனுக்கு வந்து அம்பு விட்டு அவருடைய காலில் தச்சு கண்ணன் செத்து போனார்ன்ற கதையெல்லாம் படிக்கிறோம். அப்படி இல்லை. என்னை தத்துவமாக தத்வார்த்தமாக என்னை புரிஞ்சுக்கிறவன் தியக்த்வா தேகம், இந்த தேகத்தை விட்டு, தியக்த்வானா விடுறது, தியக்த்வா தனஞ்சய, கவலையை விடுறா தனஞ்சயா, தியக்த்வா, தியக்தம்னா விடுறது, தேகம், இந்த தேகத்தை விட்டு புனர்ஜன்ம நயேதி, நைதி அப்படிங்கிறது நயேதி அடையறது இல்லை, புனர்ஜென்மம் இல்லைன்னு அர்த்தம். ந ஏதி, அந்த நன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் ஜென்மத்தை அடைவதில்லை, என்னை அடைகிறான் அர்ஜுனா. நைத்தி மாமேத்தி சோர்ஜுனா, மாம்னா நான், என்னையே நைத்தி அடைகிறான், அவன் என்னையே அடையிறான். என்னைன்னா என்ன அடையிறான்? சத்துவகுணத்துல ஈஸ்வரனை பார்க்கறான், அவன் மனசுல பார்க்கறான், அவ்வளவுதான். ஸோ ஓகே. ஸோ இந்த தத்துவம் தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறது, இதை நான் திரும்ப ஒரு தடவை சொல்லணுமா? இது புரிஞ்சுதா? ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தா, அந்த மாதிரி என்ன வேத்தி தத்துவ ரீதியா என்னை புரிஞ்சுக்கிறவன், என்னுடைய பிறப்பையும் என்னுடைய செயலையும் புரிஞ்சுக்கிறவன். அதுக்கு நான் சொல்றேன், நான் இப்ப சொல்ல போறேன் தத்துவார்த்தமா என்னன்றதை நான் இப்ப சொல்ல போறேன். அதை மட்டும் என்னுடைய பிறப்பும், நான் வந்து இந்த மாதிரி யுகம் யுகமா நான் பிறக்கிறேன்னு நீ நினைக்கிற என்னுடைய பிறப்பையும் என்னுடைய கர்மத்தையும், நான் கர்மம் செய்கிறேன், அசுரர்களை அழிக்கிறேன், நிறைய லீலா வினோதங்கள்லாம் பண்றேன், அதை எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கணும்ன்றது அவரு யோ வேத்தி தத்துவத்தா, தத்துவமா புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு கர்மமா புரிஞ்சுக்காம, அதை ஒரு நிகழ்வா புரிஞ்சுக்காம தத்துவமா புரிஞ்சுக்கணும். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜு, தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டு யாரு புரிஞ்சுக்கிறவன், புரிஞ்சுக்கிறவனோட உடல் வந்து போயிடும், ஆனா அவன் வந்து என்னதான் அடையிறான், அவன் வந்து என்னதான் நிலை பெற்று இருக்கான். அந்த ஈஸ்வர சிந்தனை வந்து அழியறதில்லை, ஆத்மால இருக்கிற அந்த சிந்தனை அழியறதில்லை, அவன் உடல் போயிடும். மாமேத்தி சோர்ஜுன தியக்த்வா தேகம் அவனுக்கு புனர்ஜென்மமே இல்லை. புனர்ஜென்மம் நமக்கு எப்போ வருது? திரும்ப திரும்ப ஜென்மம் எப்போ வருது? ஆசை, கர்மங்கள், அவ்வளோதான். புண்ணிய பாவம், இதெல்லாம் புண்ணியம் பண்ணாலும் நமக்கு வரத்தான் போகிறது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? கர்மயோகமா பண்ணு, நான் பண்றேன் அப்படின்னு நினைக்காம பண்ணு. நான் இது வந்து ஈஸ்வரார்ப்பணம். ஈஸ்வரன்னா யாரு? இந்த உலக மக்களுக்காக பண்றேன். இதுல எனக்கு விருப்போ வெறுப்போ எதுவுமே இல்லை. என்னால இது இன்னைக்கு செய்யப்பட வேண்டியது, நான் செய்யறேன், இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு நீ கர்ம யோகத்துல நீ ஒண்ணு செஞ்சான்னா உனக்கு திருப்பி புனர்ஜென்மமே இல்லை, நீ எப்பவுமே ஆத்மாவில் தெளிச்சு இருப்ப, அவ்வளவுதான். ஸோ இந்த தத்துவம்னா என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப, தத்துவம்ன்றது எப்படி வந்ததுன்றது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தத்துவம்னா என்ன? நம்ம நிறைய சொல்றோம் தத்துவவாதிகள், தத்துவம் அப்படின்னா என்ன? அவங்க யூஸ்வலா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி, தத்துவத்தில் எப்படி அவங்க உள்ளுக்குள்ளார வராங்க? ஏதோ ஒன்று ஈஸ்வரனே எடுத்துப்போமே, ஈஸ்வர கான்செப்டே எடுத்துப்போம். சரி, இதுக்கு என்ன காரணம், என்ன காரியம் அப்படின்னு நம்ம ஆராயிரும். இதுக்கு என்ன காரணம் வந்திருக்கும், இதனால வர காரியங்கள் எப்படி இருக்கு, கேள்விகள் கேட்குறோம். கேள்வி கேட்டு 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 காரண காரியத்தை பிரித்து 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 தர்க்கம் மூலமாக, அதனால்தான் தர்க்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்மளுடைய விசாரணை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எதில் நம்ம கட்டமைச்சிருக்கோம்னா தர்க்கங்கள் மூலமாக தான் நம்ம கட்டமைச்சிருக்கோம். நம்மளுடைய வேதாந்தத்திலேயே தர்க்கங்கள் நிறைய, கேள்வி கேட்டு பதில் சொல்றது, தர்க்கிக்கணும். அந்த தர்க்கம் நடைபெறது என்னன்னா ஒரு காரணத்தையும் அந்த காரணத்திலிருந்து வந்த காரியங்களை வச்சும் நம்ம நிறைய தர்க்கிக்கிறோம். சார் சொல்லுவார் எப்பவுமே பூர்ணபக்ஷின்னு ஒன்று போட்டு, பூர்வபக்ஷி கேள்வி கேட்கலனாலும் அந்த குருவே பூர்வபக்ஷின்ற கேள்வியை கேட்டு தர்க்கிக்கிறார். அந்த தர்க்கம்ன்றது வந்து நம்மளுடைய வேதாந்தத்தோட ஆணிவேர், அடித்தளம். அது இல்லாமல் வேதாந்தம் இல்லை. அந்த பூர்வபக்ஷி மாதிரி நம்ம கேள்விகள் கேட்குறோம், ஒரு காரணத்தையும் காரியங்களையும் வச்சு கேள்விகள் கேட்குறோம். கேள்விகள் நிறைய கேட்டு 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 நமக்குள்ள ஒரு சிந்தனை வரும், அதை பற்றின ஒரு தெளிவு ஏற்படும். அதை தான் நம்ம வேதம் வந்து என்ன சொல்றோம்னா விருத்த விவகாரம். அதை பற்றி யோசிச்சாதான் உங்களுக்கு அதுக்கான தெளிவு கிடைக்கும். யோசிக்காம நம்ம எதுவுமே தெரியாது. நம்ம இந்த கேள்வி கேட்டு கேட்டு தர்க்கிச்சு 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 நமக்குள்ளேயே நிறைய தர்க்கங்களை வச்சு கேள்விகள் கேட்டு ஒரு தெளிவு வரும்.
அந்த விருத்த விவகாரிக்கம் அது ஒன்று மனசில் தெளிவாயிடுது. இதுதான் இதுதான் ஐன்ஸ்டைனும் அதுதான் பண்ணியிருப்பாரு. இந்த ரிலேட்டிவிட்டி பற்றி யோசிச்சு 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 கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் ஒரு எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணின்ற காலத்திலேருந்து அவர் மைண்டில் போய் காரியங்களை போட்டு தர்க்கம் பண்ணி ஒரு தியரி வருது இல்லை, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அந்த மாதிரி ஒரு தியரி வருது, தர்க்கங்களுக்கு அப்புறம் தான் ஒரு தியரி வருது. ஓகே, அந்த தியரி என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையோட பல்வேறு தளத்தில் அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது முரண்பாடே வரக்கூடாது. அப்படிதான் ஒன்று தியரே சாருது. பல்வேறு தளத்தில் அதை அப்ளை பண்ணணும். இந்த ஈஸ்வரன் ஒரு கான்செப்டை நம்ம பல்வேறு தளத்தில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். தர்ம அதர்மமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். என்னெல்லாம் தர்மங்கள், எதெல்லாம் தர்ம காரியங்கள், இந்த தர்ம காரியங்களுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி நம்ம யோசிச்சு 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 ஒரு தியரியை வந்து பல்வேறு வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஒரு தெளிவு வருது பாருங்க. அந்த தெளிவு அடைந்தவன் தான் விஷனரி. அதுதான் விஷன். ஹீ இஸ் த விஷனரி. ஓகே, ஸோ இந்த வேதிக் விஷனோட இப்போ ஒரு விஷன் வந்து இப்போ ஐன்ஸ்டைனுக்கு ஒரு விஷன் வந்தது. அது அவர் நம்மக்கிட்ட அதை எடுத்துகிட்டு வரணும்ல, எல்லாருக்கும் அதை அவர் சொல்லணும்ல. அதனால தான் நம்ம வேதிக் இந்த விஷனை தான் இந்த நிறைய இந்த வர்ஷிப்பிங் மெத்தடாலஜியோட சேர்த்து வேதம் கொண்டு வந்தது நமக்கு. அதனால தான் அந்தம் கடைசியில் இருக்குது. நிறைய வேதம் கர்மங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இட் இஸ் ஆல் பண்டில். அந்த தியரியை வந்து பல்வேறு தளத்தில் அப்ளை பண்ணி உனக்கு ஒன்று காரியம் ஆகணுமா, இந்த தெய்வத்தை வேண்டது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் தான். எதுவுமே நெகட்டிவ் அவுட்லுக்கே கிடையாது. ஒன்று வேணும்னு நம்ம கேட்குறது எனக்கு வேணும்னு தானே கேட்போம். அவன் சாகணும்னு, அவனுக்கு ஏதாவது வரணும்னு நம்ம கோவிலுக்கு போகிறதில்ல. நான் நல்லா இருக்கணும், இது எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்படித்தான் அந்த வேதம் என்ன பண்ணியிருக்கு, இந்த விஷனையும் இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாத்தையும் பண்டில் பண்ணி ஒரு வர்ஷிப்பிங் மெத்தட்னு ஒன்று கொண்டு வந்து எல்லாருக்குமே இந்த தியரியை புரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லை. இந்த விஷனை புரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால தான் இந்த வர்ஷிப் பக்தின்றது ஒன்று கூட சேர்த்து அது ஒரு பெரிய லட்டு உரண்ட மாதிரி பண்ணி யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். உனக்கு கர்மத்தில் தான் உனக்கு மனசு சுத்த நைஷ்சல்யம் உனக்கு கிடைக்கிறதா, மனசு பண்ணு. ஆனால் அதோட எண்டு என்ன, அதோட விஷனை நீ புரிஞ்சுக்கணும், காரணத்தை புரிஞ்சுக்கணும். அந்த விஷன் வேதாந்தத்தில் தான் இருக்குது. அந்த தான் அவர் சொல்கிறாரு, நீ என்ன தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கோ. நான் ஏதோ பிறக்கிறேன், ஏதோ போகிறேன், ஏதோ நிறைய மாயாஜாலெல்லாம் கொடையை பிடிக்கிறேன், அப்படிலாம் நீ என்னை அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் வெறும் எல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். அவர் ஒரு பெரிய கிரியை தூக்கி பண்ணி அந்த ஆயர்களுக்கு எல்லாமும் அந்த மாடுகளுக்கு எல்லாமும் அவர் வந்து இது கொடுத்தாருன்றது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அவர் பரிபாலனம் பண்ணுறாருன்றது ஒரு விருத்தி தான். அவர் நிஜமாவே அந்த மலையை தூக்கி நின்று அதெல்லாம் பண்ணாரா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்பயே அதெல்லாம் நடக்கலை. அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் காமிச்ச மாதிரி இப்போ நமக்கு காமிக்கல அப்படின்ற கேள்விலாம் வரும். இப்போ நான் பார்க்கக்கூடாதா, நான் அதெல்லாம் பார்க்கணுன்னா எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஜாலம் பண்ணுறதை எனக்கும் தானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன் நான் என்னால் பார்க்க முடியல, அந்த ஆசைப்படவே வேண்டாம். ஈஸ்வரனை நம்ம தத்துவ ரீதியாக புரிஞ்சுட்டோன்னா இந்த மாதிரியான லௌகிக ஆசைகளுக்கெல்லாம் இடமே இல்லை, நமக்கு வரவும் வராது, அதுக்கான தேவையும் இல்லை, அதுக்கான ஒரு தேவையே நமக்கு ஏற்படாது. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமாம், அதுதான் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் ரைட் வே. ஆனால் பாரதியார் பாருங்க, காக்கை சிறகினிலே நந்தனாலா பார்க்கறதெல்லாம் ஒரு கண்ணனா பார்த்தார். பார்க்கறதெல்லாம் அப்போது காக்கை சிறகுல நந்தலாலாவை பார்க்குறேன்னா கிருஷ்ணர் அந்த சிறகுல இருக்காரான்டா அவர் மனசில். நான் அப்படி பார்க்குறேன்ப்பா, இந்த உலகத்தை அவராக பார்க்குறேன், காக்கைய சிறகுல அவரை பார்க்குறேன், அந்த கருப்பு நிறத்தில் ஒன்றை நான் பார்க்குறேன் அப்படின்றது அந்த இண்டிவிஜுவலோட இன்டர்பிரிட்டேஷன் தான். இப்போது நான் இதுதான் என்னுடைய கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. கிருஷ்ணனோட இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று, அர்ஜுனனோட இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டு இருக்குது. அர்ஜுனனுடைய இன்டர்பிரிட்டேஷன் பக்தி. அவன் வந்து தன்னை வந்து ஈஸ்வரனா நினைக்கல, தன்னை பக்தனா நினைக்கிறான். சர்வ வல்லமை பொருந்திய கண்ணனுக்கு நான் சரணாகதி. எப்படி ஒரு குழந்தை அம்மா கிட்ட ஜனனி கிட்ட அர்ப்பணிச்சுதோ, டோட்டல் ட்ரஸ்ட் துவைதத்தில் இருக்கான் அர்ஜுனன். கிருஷ்ண பரமாத்மா ஜனனி, இன்ஃபாலிபிள், அவர் ஆத்ம ஞானத்தில் இருக்கார்.
அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த உலகம், நான் தான் இந்த உலகம். ஸோ இதில் நம்ம எப்படி நினைக்கிறோம்? அர்ஜுனனா நீங்கள் நினைக்கணும்னா தாராளமாக நீங்கள் கண்ணனை பக்தி பண்ணலாம். இல்லை நான் தான் கண்ணன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாரதியாரோட பரசிவ வெள்ளத்தை படிங்க. அதில் அவர் சொல்வார், நான் தான் அந்த அந்த பரசிவ வெள்ளமே நான் தான். அதுதான் ஈஸ்வர பார்வை. நமக்கு ஈஸ்வர பார்வை இருக்கா, அர்ஜுனனுடைய பக்தி பார்வை இருக்கா? நமக்கு எது சுலபமாக இருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம். as simple as that. அந்த ஈஸ்வர பார்வையை நோக்கி நம்மளை கொண்டு போகிறது தான் அத்வைத்தம். ஆமாம், 2 விஷயம்தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே துவைத்தத்தில் தான் சார், நம்ம எல்லாமே துவைத்தத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. அர்ஜுனனுடைய அர்ஜுனனுடைய பார்வை துவைத்தத்தில் இருக்கு, ஈஸ்வரனுடைய பார்வை அத்வைத்தத்தில் இருக்கு அப்படின்ற பார்வை, விஷன், விருத்தி. நான் அர்ஜுனன்ற ஒரு தனி மனிதனை சொல்லலை. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.